ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கபீர் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்கலாம் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் பார்க்குறவங்களும் சரி, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, எனக்கு வந்து 943 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 943 பேர் என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்காக நான் கேட்க போகிற ஒரு கொஸ்டின் இது. இப்போ வந்து எவ்வளோ யூடியூபர்ஸ் வந்து வளர்றாங்க இல்லையா? கோமாளித்தனமாக பண்ணால் கூட அதை வந்து கூட வளர்த்து விட்றீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அவங்கள கலாட்டாவில் கூப்பிட்டு போய் இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு வந்து கலாட்டா சேனல் இருக்குல்ல, அதில் கொண்டு போய் இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு வளர்த்து விட்றீங்க. கோமாளித்தனமாக பண்ணுறவங்களையும் அசிங்கமாக வந்து என்னமோ ஆக்ஷன் காட்டி ஏதோ வீடியோ போடுறவங்களையும் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறவங்களையும் அசிங்கமாக பேசுகிறவங்களையும் வந்து காப்பாற்றி முன்னேற்றி விட்டுறீங்க. அவங்க பெரிய பணக்காரங்களாகவும் பெரிய யூடியூபராகவும் ஆயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன கேட்குறேன், என்ன ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது? ஆக்சுவலாக கண்டென்ட்டுக்கு என்ன குறை? என்னோடய யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நான் என்னென்ன கண்டென்ட்ஸ் போட்டிருக்கேன், என்னோடய வீடியோஸ் பாருங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ்க்கு என்ன குறை? சரி, அப்படியே அது கொஞ்சம் ஏதோ குவாலிட்டி சரியில்லாமலோ, கொஞ்சம் அந்த ஸ்பீச்லேருந்து எல்லாம் சரியில்லாமலோ எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் வளர வளர தானேப்பா வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ தானே அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் நமக்கு. கரெக்டா? ஏதோ ஒன்றுமே இல்லாமல் கோமாளித்தனம் பண்ணுறவங்களெல்லாம் வந்து டக்குன்னு என்கரேஜ் பண்ணி விட்டுறீங்க. அவங்க கடைசி நல்ல கண்டென்ட் போட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்களை மாதிரி ஆளுங்க நல்ல கண்டென்ட் போடுறோம், அது கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. சப்போர்ட் பண்ணாதானே குவாலிட்டி அதிகமாக முடியும். எங்களுக்கு அப்போ தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலாமே, சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன தப்பு? பார்க்குறீங்க வீடியோ 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் வியூ வர மாதிரி கஷ்டப்பட்டு எப்படியா போட்டால் கூட அந்த 3000 வியூ வருது, அதில் 5 லைக் வருது, 0 கமெண்ட்டு, 0 ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைபர் வராங்க அப்படின்னா அதுவும் வரது கிடையாது. வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க 943 இருக்காங்க. ஆனால் அவங்க கூட வந்து எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இது நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்குற ஒரு பெரிய ஒரு ரிக்வெஸ்ட் இது. அதாவது நான் எல்லாரும் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்கன்னா சும்மா இது என்டர்டைன்மெண்ட்டாக போடுறாங்கன்னே அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக போடுறாங்கன்னா அர்த்தம் கிடையாது. நான் யூஸ்ஃபுல்லாகவும் போடுறவங்களும் அதாவது யூஸ்ஃபுல்லாக போடுறவங்களும் இருக்காங்க. அவங்க ஒரு கனவுல யூடியூபராக ஆகணுன்ற ஒரு கனவுல போடுறவங்களும் இருக்காங்க. இதை வச்சு நம்ம எதாவது வளரலாம், ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகலாம், இதை ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன பிரச்சனைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, சொல்லாமல் போகாதீங்க தயவு செஞ்சு. எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் எல்லாம் சொல்லுங்கள் கமெண்ட்டில். எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு கைஸ். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பை.